நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் இசையை மையமாகக் கொண்டு எடுத்த மிக முக்கியமான காவியம்தான் சிந்து பைரவி. இசைஞானி இளையராஜா இசையமைத்த இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் இன்றளவும் கர்நாடக இசையின் சிகரங்களாக பேசப்படுபவை. தற்சமயம் நமது இசைக்குயில் ஜானகி அம்மா நம்மை விட்டு பிரிந்துவிட்ட சோகமான இந்த சூழ்நிலையில் இந்த படத்தின் மிக கடினமான ஒரு பாடலை ஜானகி அம்மா பாடியபோது இயக்குனர் கே. பாலச்சந்தர் மற்றும் இளையராஜா இருவரும் எப்படி வியந்து போனார்கள் என்ற உண்மை வரலாற்றை இன்று நாம் பார்ப்போம். சிந்து பைரவி திரைப்படத்தில் ஹீரோயின் கர்நாடக இசையை மிக ஆழமாக கற்றுணர்ந்து ஒரு பெண்ணாக நடித்திருப்பார். ஒரு காட்சியில் அவர் மேடையில் நின்று கொண்டு மிக கடினமான ஒரு தியாகராஜ கீர்த்தனையே அல்லது ஒரு கர்நாடக இசைப்பாடலையோ மிக எளிய மக்களுக்கு புரியும்படி பாட வேண்டும். இந்த சூழலுக்கு இளையராஜா அவர்கள் ஒரு அசாத்தியமான ராகத்தில் மெட்டை அமைத்தார். கர்நாடக இசையில் கடுமையான பயிற்சி பெற்றவர்களால் மட்டுமே இந்த பாடலை பாட முடியும் என்ற நிலை இருந்தது. இந்த பாடலை பாடுவதற்காக ஜானகி அம்மா ஸ்டுடியோவுக்குள் வருகிறார். இளையராஜா பாடலின் நுணுக்கங்களை விளக்க இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் அருகில் அமர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். அதுதான் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் என்ற உலக புகழ் பெற்ற பாடல். நாட்டுப்புற இசையும் கர்நாடக இசையும் கலந்த அந்த பாடலை ஜானகி அம்மா பாடத் தொடங்கினார். பாடலின் இறுதியில் வரும் அந்த அதிவேகமான ஸ்வரங்கள் பாடுவது என்பது சாதாரண விஷயமல்ல. ஸ்வரங்கள் பாடுவது என்பதும் சாதாரண விஷயமல்ல. ஜானகி அம்மாதான் அசாத்திய குரல் வளத்தால் அந்த ஸ்வரங்களை மின்னல் வேகத்தில் ஒரு இடத்தில் கூட பிசிறு தட்டாமல் பாடி முடித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த இயக்குனர் கே. பாலச்சந்தர் தன் இருக்கையை விட்டு எழுந்து வந்து, ஜானகி, நீங்கள் பாடிய விதம் என் கற்பனையை விட எட்டிவிட்டது. பல மடங்கு அற்புதம். இந்த பாடலுக்கு தேசிய விருது நிச்சயம் என்று நிகழ்ந்து கூறினார். அவர் சொன்னபடியே அந்த பாடலுக்காக ஜானகி அம்மாவிற்கு மிகச்சிறந்த பாடகிக்கான தேசிய விருது கிடைத்தது. ஜானகி அம்மாவின் இந்த அசாத்திய இசைத்திறமை உங்களை வியக்க வைக்குதா? மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். பாடறியேன் படிப்பறியேன் பாட்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான வரி எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். ஜானகி அம்மா அவர்களின் பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.